கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 12:1, ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 11 அதிகாரங்கள் கர்த்தத்துவங்களை குறித்து சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதாவது கர்த்தத்துவம் இப்போ என்ன ஆகுது, ஒரு மனுஷனுடைய பக்தியாக டாக்ட்ரின் பிகமிங் டிவோஷன் சொல்லுவாங்க. அதாவது இரக்கம் என்னவா மாறுகிறது, ஒரு வாழ்க்கையாக மாறக்கூடியது. இப்போ இவர் ஒரு கட்டளை கொடுக்கலை, ஆனால் என்ன பண்ணுறாரு, நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உங்களை கெஞ்சுகிறேன் என்று சொல்லக்கூடியதாக. இது ஒரு அன்பின் நிமித்தம் அவங்கள சொல்லக்கூடியதாக. எதனால் சொல்கிறாரு, இது நிமித்தம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆனால் முதல்ல இது இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு, அப்படி இருக்க. என்ன அப்படி இருக்க, இதை அதாவது இந்த 11 அதிகாரம், முதல் 2 அதிகாரங்களில் நம்ம எல்லோருமே பாவிகள் என்கிறத சொல்லி முடிச்சுட்டு 3வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டோம், நம்ம எப்படி தேவன் நீதிமானாக்கினார் என்று சொல்லக்கூடியதா. 6வது அதிகாரத்தில் நம்ம எப்படி கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்பட்டோம்னு சொன்னார். அடுத்து எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குள் இருக்கிறது என்பதை 8வது அதிகாரத்தில் சொல்லிட்டு, கர்த்தருடைய ஏக சக்கராதிபதி ஆகிய அவருடைய இரக்கம் எப்படி இருக்கிறது என்பதை 9வது அதிகாரம் 9லிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் சொல்லிட்டு, இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, இப்போ நீங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன இரக்கத்தினாலும் நீங்கள் எப்படி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, பயத்தில் இல்லை, குற்ற உணர்வில் இல்லை, நீங்கள் வெட்கப்படுறதுனால இல்லை, என்ன தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. ஏன்னா இந்த இரக்கம்தான் என்ன பண்ணுச்சு, அவங்கள நீதிமானாக்குச்சு. இந்த இரக்கம்தான் அவங்கள ஒரு பிள்ளையாய் தத்தெடுத்தது. இந்த இரக்கம்தான் அவங்கள பரிசுத்தப்படுத்தினது. அந்த இரக்கம்தான் அவங்கள பாதுகாக்குது. அந்த இரக்கம்தான் என்ன பண்ண போகுது, அவங்கள மகிமையில் கொண்டு போய் சேர்க்க போகுது. அதனால் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய சரீரங்களை, எப்படி உங்களுடைய சரீரங்களை, அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில், ஏன்னா நீங்கள் முழுமையாக உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய மன விருப்பம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வேலை, அதாவது இந்த மாம்சமான வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே என்ன ஒரு தேவனுக்கு ஆராதனையாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவாலயத்தில் நடத்துவது மாத்திரம் ஆராதனை இல்லை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஜீவ பலியாக. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன, பலி கொடுக்கப்படுவது கொலை செய்யப்பட வேண்டும், அதனுடைய ரத்தத்தை தெளிக்கணும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் என்ன, இது நீங்கள் உங்களை ஜீவ பலியாக. அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்ன, ஒரு தியாகமாக ஒவ்வொரு நாளும் உணர்வோடு என்ன விருப்பத்தோடு நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததா நீங்கள் வாழ வேணும். அது மாத்திரமல்ல, என்ன பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமா. பரிசுத்தம் என்பது என்ன, நீங்கள் தேவனுக்கென்று பிரித்து எடுத்து வைக்கப்பட்ட மக்கள். அதே மாதிரி தேவனுக்கு ஏற்ற பலியாகன்னா என்ன, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாரு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான காரியம். அப்போ உங்களுடைய பணி என்பது இங்கே தேவனுக்கென்று ஆராதிக்கக்கூடிய காரியமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையே என்னவா இருக்கணும், தேவனுக்கு ஒரு உகந்த ஆராதனையாக இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, கிறிஸ்தவனுடைய கீழ்ப்படிதல் எதன் மூலமாக வருதுன்னா, கர்த்தருடைய இரக்கத்தை முன்னிட்டு வருகிறது. அப்போ நம்ம தேவனுக்கு ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் சபையில் பண்ணுவதில்லை, மொத்த வாழ்க்கையே அவருக்கு சரணடைந்த ஒரு வாழ்க்கை தான் அது கர்த்தருக்கு ஆராதனையான வார்த்தை. அப்போ ஒரு சுவிசேஷம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனை மொத்தமாக மாற்றுகிறது. சுவிசேஷம் அவனுடைய நம்பிக்கை மாத்திரமல்ல, அவன் வைக்கிற விசுவாசம் மாத்திரமல்ல, அவன் கொடுக்குற ஆராதனை மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையே. அப்போ என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தரும்
தொடர்ந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கென்று நம்மை தொடர்ந்து நம்ம ஒரு ஜீவ பலியாக, அப்போ என்ன, நம்ம கர்த்தர் இப்படி ஒரு காரியங்களை இவ்வளோ பெரிய இரக்கங்களை கொடுத்தாரு, அதனால என்னுடைய பழக்கங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, என்னுடைய உறவுகள், இது எல்லாமே என்ன, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாய், அப்போ நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்தமாய் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்போது தான் அது கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஆராதனை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்மளுடைய கீழ்ப்படிதல், கர்த்தருடைய இரக்கத்தை முன்னிட்டு நம்முடைய வாழ்க்கையே அவருக்கு ஒரு பலியாக ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று வாழ்வதற்கு முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு கிருபை வரங்களை கொடுங்க. நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.